வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2026 கடக ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களோட ராசிக்கு குரு பகவான் உங்களோட ராசிக்கே வரார். அவர் உச்சம் என்ற நிலையில் இருப்பார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் கடகராசி நேயர்கள் ஏகப்பட்ட சித்திரவதைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே சுத்தமாக காணா போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு இருந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே அடங்கிடுங்க. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் மிகப்பெரிய லெவலுக்கு உயரும். கடகராசி நேயர்களுக்கு இனிமேல் பொற்காலம்தான். இது வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, வாழ்க்கை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் பயணிப்பீங்க. அந்த லட்சியத்தையும் நீங்கள் அடைவீங்க. நிறைய தான தர்மங்கள்லாம் செய்வீங்க. கடகராசி நேயர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை மிஞ்சி ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரப்போகுது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய முன்னேற்றங்கள்லாம் சூப்பராக இருக்கும். குரு பகவான் உங்களோட ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்து, இது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பார், அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு சீக்கிரமாக மேரேஜ் நடந்துடும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நல்லபடியாக கிடச்சிரும். உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த சொசைட்டியில் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாமே கிடைச்சிரும். கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஜாபை அப்படியே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். அவங்களெல்லாம் கண்டிப்பாக போயிடுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு நார்த்தன் சைடு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய வேலையில் நல்ல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்கான அங்கீகாரங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக சிறப்பாகவே கிடைக்குங்க. கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. கடகராசி நேயர்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் நிறைவேற முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே அது எல்லாம் சாத்தியக்கூறுகள் ஆகக்கூடிய சிறப்பான தருணங்கள் இனிமேல் அமைஞ்சிருங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடச்சி நல்லபடியாக செட்டில் ஆகிடுவாங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஹெல்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்திகள் உங்களுடைய உடம்புல நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் இந்த காலகட்டங்களில் பெருசாக வராதுங்க. நீங்கள் ஆன்மீக பயணங்கள் போகிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அடுத்ததான் உங்களுடைய மூளையோட செயல்திறன் பார்த்திங்கன்னா 10 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிரும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு புரியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. கடகராசி நேயர்களுடைய பிள்ளைகளுடைய மேரேஜெலாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். திருமணம் ஆகாத இளைஞர்களாக இருக்கட்டும், இளம்பெண்களாக இருக்கட்டும், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிடும். பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருட காலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலன்னே சொல்லலாம். உங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா நல்ல பொலிவாக இருக்கும். சொசைட்டியில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவங்க மத்தியில் ஒரு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். முன்னாடி உங்களை பாராட்டாதவங்க கூட உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும். கடகராசி நேயர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, குரு எப்பயுமே உச்சம் பெற்ற நிலையில் வரும்போது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், தலை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உடல்நிலை பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுடைய உடம்பு தண்ணி சத்து இல்லாமல் வறண்டு போகும். அதனால் நீங்கள் நிறைய குடிக்கணும். இது மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. குரு உங்களோட ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் வரனால நீங்கள் கடலில் நீராடுறது, புனித நதியில் நீராடுறது, உங்களுடைய பாவங்கள் எல்லாமே போக்கப்படுங்க. அதனால் இந்த புனித நதியில் நீராடுறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக கொடுக்குங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, சித்தர் கோயிலெலாம் போய் வழிபாடு பண்ணுறது, சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய திருத்தலங்கள்லாம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறதுலாம் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி.